With Plan B emergency contraception, we're in control of our future. It's backup birth control you take after unprotected sex that helps prevent pregnancy before it starts. It works by temporarily delaying ovulation, and it won't impact your future fertility. Plan B is available in all 50 U.S. states at all major retailers near you, with no ID, prescription, or age requirement needed. Together, we've got this. Follow Plan B on Insta at Plan B One Step to learn more. Use as directed. ரத்தத்தை உறைய வைக்கும் உண்மைகள் தைரியம் இருந்தா கேளுங்கள். கீதாவுடன் மர்மதேசம். திருமதி ஈஸ்வரி, நம்ம இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். 7 வயசு அப்போ உங்களுக்கு. இந்த கதையின் கதாநாயகி யாரு? எங்க அம்மா. வெரி நைஸ். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் நடந்தது. இது ஒரு 7 வருஷத்துக்கு பெரிய கதையா இருக்கும் போல. பெரிய கதை. இதை நீங்க சொல்லக்கூடாதுமா, இதோட விட்டுருங்க, இத பத்தி யாரும் பேசிக்காதீங்க. நாங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேசிக்கிட்டா கூட லைட்டா தான் பேசிக்குவோம். ஒரு கட்டத்துல அண்ணெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் அந்த கதையை நிறுத்து, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுன்னு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னுக்கு வந்து நாங்க ஒரு 12 மணிக்கு பஸ் வரும்னு நின்றுகிட்டு இருந்தோம். அப்ப எங்க அம்மா வந்து வெளியே வந்து ஒரு வீடு கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பக்கத்துல வந்து மரத்துல இருந்து ஒரு குச்சி வந்து எங்க அம்மா மேல விழுந்த மாதிரி இருந்துச்சான். அந்த குச்சி வந்து விழுந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அது எங்க அம்மாவே இல்ல. அது யாருன்னு நாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டோம். அவங்க ஒண்டிதான் இருப்பாங்க வீட்டுல. அதுல இருந்து அவங்க எங்க அம்மாவே இல்ல. அது வேற யாரும் வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அப்பாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது நம்ம வாய்ஸ் நேர் இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா அப்பா வந்து நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. அம்மாவோட நடவடிக்கை எல்லாம். ஏன்னா எனக்கு 7 வயசுனாக்கா என்னோட அண்ணனுக்கு 2வது அண்ணனுக்கு 8 வயசு, 1வது அண்ணனுக்கு வந்து 9 வயசு, தம்பிக்கு 4 வயசு தான். அப்ப அப்பா வந்து எங்களுக்கு யாரும் சொல்லாத, அப்பாவே கொஞ்சம் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. சரி என்ன அது என்னது அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துல கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஓகே அப்படின்னு அப்பா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் வீட்டுல எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னமோ நடக்குது. ஏன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னமோ இருக்கு அப்படி இப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சோன்னா 1 வருஷம் 2 வருஷம் இருந்துச்சா 7 வருஷம் நாங்க போவாத கோவில்ல அப்பா எங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டாரு. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு வேனை பிடிச்சி வேன்ல கூட்டிட்டு போயிருவாரு. பார்க்காத கோவில் இல்ல, பார்க்காத சாமி இல்ல, நிறைய விஷயம் செய்வாங்க. அதெல்லாம் கிட்ட கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது நான் சொன்னேன்னாக்கா நான் யாரு அவங்க என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி அப்படின்னு 7 வருஷம் ரொம்ப 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 என்னென்னமோ செஞ்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. பார்க்காத சாமி இல்ல, எல்லாமே காசு கொடுங்க அதுன்னு எவ்வளவோ பார்த்தாச்சு. கடைசியா ஒரு அங்கிள் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமா தான் அவர் வந்தாரு. ஒண்ணும் இல்ல, நம்மள மேல ஒரு சாதாரண மனுஷன் தான். ஒரு சில்வர் சட்டை போட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரே 1 வாரம் தான் டைம் கேட்டாரு. 1 வாரம் டைம் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு காட்டுல ஏதோ பண்ணி கருப்பு கோழி ஒண்டி கேட்டு, வேற எதுவுமே எங்கள்கிட்ட காசு எதுவும் கேட்கல, கருப்பு கோழி ஒண்டி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாரு. கருப்பு கோழி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அம்மாவை கிளியர் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல வந்து ஒரு பூசணிக்காய் கட்டினாரு. காட்டுல பூஜை செஞ்சாருன்னு சொன்னீங்களே, அம்மாவையும் கூட்டிட்டு போனாரா? அம்மாவையும் கூட்டிட்டு போனாரு. அம்மாவை வந்து ஆனா எங்கெல்லாம் வந்து அந்த வீட்லயே உட்கார வச்சுட்டாரு. எங்களெல்லாம் வந்து அங்க கூட்டிட்டு போல. அம்மா அப்பா அந்த அங்கிள் ஒண்டி தான் போயிருந்தாங்க. போயிட்டு அந்த காட்டுல போயிட்டு என்ன பூஜை செஞ்சாங்க தெரியாது. வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டுக்கு முடிச்சு தண்ணிலாம் தேய்ச்சிட்டு ஒரு பூசணிக்காய் கட்டினாரு. கட்டிட்டு அப்பாட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பூசணிக்காய் கழுந்து கீழே உழுவுறதுக்குள்ள, அதாவது அள்ளிவி கீழே உழுவுறதுக்குள்ள இந்த வீட்டுல இருந்து நீங்க வெளியே ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டு விட்டு வெளியாயிடணும். அந்த பூசணிக்காய் அள்ளுவி கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களால காப்பாற்ற முடியாது. பிகாஸ் வந்து ரொம்ப வருஷமா அம்மா கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா 7 வருஷம்ன்றது வந்து சும்மா இல்ல பாருங்க. அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இது பண்ணிருக்கேன். அந்த பூசணிக்கு அழுவி கீழே உழுவுறதுக்குள்ள நீங்க வந்து வேற வீடு பார்த்துட்டு போயே ஆகணும்னு. எவ்வளவு உங்களுக்கு வந்து 14 வயசு ஆயிருக்கும். விவரம் தெரியுற, நல்ல விவரம் தெரியுற வயசு. ஆமா, பல கஷ்டத்தை அனுபவிச்சுதான் நீங்களும் ஆளாயிருக்கீங்க, அதுவும் அந்த சின்ன வயசுல. ஆமா, ஐயோ அந்த 7 வருஷம். ஆனா அந்த அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவரு நம்மள மாரி மனுஷன் மாரி தான் வந்தாரு. ஜஸ்ட் வந்துட்டு அது எப்படின்னு தெரியல, 1 வாரத்துல ஒரு உலகமே அழகான அந்த 1 வாரத்துல எல்லாம் கிளியர். அது அந்த வரும்போது எப்படி இருந்தாங்க? நீங்களா ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிருப்பீங்க. அம்மா 1 வாரம் பாக்கல, அப்பாவை பாக்கல, கியூரியஸா இருந்திருக்கும். எல்லாமே ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அம்மா வந்துட்டு பேச எப்போதுமே பேசுறாங்க, எங்க கூட இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு இதே புரியல என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
என்னடா நம்ம அம்மா அப்படியே டிஃப்ரெண்டா மாறிட்டாங்க, இது நம்ம அம்மா. ஏன்னா அந்த வயசுல வந்து தம்பிக்குலாம் 4 வயசு. அப்பெல்லாம் வந்துட்டு அவங்களோட கேரக்டரே வந்து இந்த மாதிரி டெரரான கேரக்டர் தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் மாறின பிறகுதான் வந்துட்டு ஓகே இவங்க வந்து இப்பதான் அவங்களுக்கு நினைவு வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்மள அந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது வீட்டுல அப்படின்னு சொன்னதுனால யாருமே அதை பத்தி அப்படியே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாவே இருந்துட்டோம். அது தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, அவங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்றது? அப்பா சொல்லியிருக்காரு லைட்டா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு லைட்டா வந்து தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னுக்கே அப்பா சொல்லியிருக்காரு, கல்யாணம் பண்ண புதுசுலயே அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்து இருக்குது. அதனால அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவங்களும் வந்து அதை பத்தி அவ்வளவு பேச மாட்டாங்க. ஆனா இந்த அங்கிள் வந்த பிறகு அந்த மாதிரி இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காது, எல்லாமே ஓகேவாயிடுச்சு. அந்த மாதிரி ஏன் நடந்துச்சு இந்த மாதிரி? ஏதாவது செய்வனையா இல்ல அம்மா கீழப்பா ஏதாவது போய் மிச்சிட்டாங்களா? அது உண்மையுமே கேள்விப்பட்டா. ஆனா அந்த அங்கிள் ஒன்னே என்ன சொன்னாருன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காது, நம்ம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கோம், சாமி கும்பிடுறோம்னு. நம்மளுக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பா அந்த நேரத்துல நடந்துதான் ஆகும். நீங்க என்ன செஞ்சாலும் அது நடக்காதுன்னு இல்ல, அது கண்டிப்பா நடக்கும். இந்த 7 வருஷம் நீங்க எல்லாம் கஷ்டப்படணும்னு இருக்கு. அதனாலதான் இத்தனை வருஷமா நீங்க என்னை பார்க்கல, இந்த வருஷம் நீங்க என்னை பார்க்கணும், இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாகணும்னு யார் எழுதி வச்சிருக்கா தெரியல அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாங்க. அப்ப யோசிப்பேன், இன்ன வரைக்கும் நான் யோசிப்பேன், ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் இது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்குது, அதனாலதான் நடக்குது. அந்த மாதிரி நானே கர்ம வினைகள் அப்படின்னு சொல்ல வராரோ? அவர் அப்படிதான் சொன்னாரு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். USAA knows dynamic duos can save the day, like superheroes and sidekicks or auto and home insurance. With USAA, you can bundle your auto and home and save up to 10%. Tap the banner to learn more and get a quote at usaa.com/bundle. Restrictions apply.